அவன் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான். டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நீ வாரடுதான். வணக்கம் நண்பா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 டேட் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை யார் ஆள போறாங்க அப்படிங்கிற விஷயம் மே 4 நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் குழந்தைங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டடா நிறைய ஃபன்னியான வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்களுடைய ஃபன்னி ரிவ்யூஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, யாருக்கு ஓட்டு போட போற? தளபதிக்கா? உனக்கு ஓட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு வச்சு அடிச்சிருக்கியா? உனக்கு ஓட்டு கிடையாது. உன்னை ஓட்டு போடலாம் விட மாட்டாங்க. வளர்ந்து ஓட்டு டிவி கேக்கு தான் போடுவியா? இத்தனை வயசுக்கு அப்புறம் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற விஷயமே அந்த குழந்தைக்கு தெரியல. அதுக்கு அந்த குழந்தை என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஆனால் ஓட்டு கிடையாது. இந்த வருஷம் நீ போட முடியாது ஓட்டு. பரவாயில்லையா? அப்போ நாளைக்கு போட்டுப்பியா? தளபதி தான் ஓட்டு போடுவோம். போட்டா வேற யாருக்கும் போட மாட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே காரரு. இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சப்போர்ட்டர் போல. சூரியனுக்கு போட்டீங்கன்னா உன்னை நான் அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தை ஒரு ட்ரோல் கொடுத்துருக்கு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே காரர் போல. அந்த குழந்தைங்களும் அந்த அண்ணனும் தங்கச்சி 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்துருங்க. ராகுல் இது என்ன கட்சி? டிவிகே. யார் ஜெயிப்பா? உங்க அப்பா என்ன கட்சி? டிஎம்கே. உங்க அப்பா யாருக்கு ஓட்டு போடுவாரு? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு நடந்துருந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு வந்து தன்னோட அப்பா போறாரு. ஆனா நானும் போகணும் அப்படிங்கிற ஏக்கத்துல அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் பாருங்க. புரியல எதுக்கு விஜய்? அப்பா விஜய் பார்க்க போறனால நீ வரியா? எங்க வர? எங்க வர? யாரை பார்க்க வர? எங்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க, அது எதுவுமே தெரியல. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் விஜய் விஜய் அப்படிங்கிறது மட்டும்தான். நாம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு வீடியோக்கள் போறதை வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றது கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய விஷயமா அமைது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான சீன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கார்ல விஜயோட கொடி இல்லை அப்படிங்கிறோடனே அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் காட்டுது அப்படிங்கிறத பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. எவ்வளவு பெரிய மனவரத்து இருந்தா அந்த குழந்தை இந்த மாதிரி இழந்திருக்கும் அப்படிங்கறத பாருங்க. விஜயோட கொடி இல்ல அப்படிங்கிறோடனே என்னோட அப்பா வந்து டிஎம்கே காரர், அதனால டிஎம்கே உடைய கொடி கார்ல இருக்கு. பையன் வந்து டிவிக்கு, தன்னுடைய கார்ல கூட டிவிக்கு கொடி இல்ல அப்படின்னு அந்த குழந்தையால தாங்க முடியல. அவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகுறாரு அந்த குழந்தை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் இஷ்யூல நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. என் மாப்பிள்ளைக்கு தெரியுமன்றது மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் போயிருப்பேன். சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்களா. இந்தியாவுக்குள்ள, அதுவும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறீங்க சரி. ஆனா தாய்லாந்துல போய் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. சரி, குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலா ஏஐ வச்சும் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஏஐ வீடியோவும் ப்ளே பண்றேன். அதையும் துடிப்பு இருக்க வரைக்கும் என் ஓட்டு எங்க அண்ணா தளபதிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. விஜய்னு சொல்லுமா அப்படின்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 நாளா இந்த
இந்த வீடியோக்கள் எல்லாம் மேக் பண்றதுக்காக எடிட் பண்ணும்போது கூட யாரை பார்த்தாலும் குழந்தைங்க பார்த்தா தளபதி அப்படின்னு சொன்னா அவங்களோட மூஞ்சில வர ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷனா தான் இருக்கு. அவ்வளோ சிரிச்சுட்டு ஆனா பிளாஸ்டே அப்படின்றானுங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல அங்க இருக்க பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செயல் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதையும் பாருங்க. டிஎம்கே பார்ட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டு வராங்க. அப்படி ஒரு 5-6 வயசானவங்க வந்திருக்கும் போது அங்க இருந்த ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. போடுவோம் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ்டான பர்சன், அதாவது ஒரு 18+ இருக்கக்கூடிய பர்சன் தான் ஒரு மாநாட்டுக்கு போயிருக்காப்புல. அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆட்சி மட்டும் கைக்கு வரட்டு 8ல இருந்து 8 கவுன்சிலர் வரை நம்ம கண்ட்ரோல். பர்மிஷன்ல எதுக்குமே கேட்கவே தேவையில்ல. டிவிக்கே அப்படின்னா போதும். டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனே வேற, இங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனே வேற. ஆனா இருந்தாலும் ஃபண்டுக்காக தான் பேசியிருக்காப்புல. என்ன பேசிருக்காருன்னு பாக்கலாம். வேற போலீஸ் வேற நோண்டுறாங்க பாத்தியா? பாஸ் வாங்கிட்டியா வண்டிக்கு? இல்ல மாநாடு போக கூட வீட்டுக்கு போனா பாத்தியா? அவனுக்கு எல்லாத்துக்குமே ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம். ஜெயிச்சுட்டு நம்ம யாருன்னு காட்டுறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சரியான வாய்ஸ் ப்ரொனன்சியேஷனே இல்ல. இருந்தாலும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்னஸா எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் பாருங்க. அகிலம்மா யார் அடிக்க போறா? தளபதி. தளபதி யாரு? இதே தளபதி. எனக்கு இந்த கண்டென்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான். குழந்தைக்கு ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கான்பிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா சாமி பேரை சொல்லி கான்பிடன்ட் வர வைப்பாங்க. ஆனா ஒரு குழந்தை ஒரு ஜிப் லைன்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கான்பிடன்ட் லெவல்ல எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒன்னும் இல்ல பாருங்க. கீழே பார்க்காத கீழே பார்க்காத கீழே பார்க்காதா கீழே பார்க்காதா கீழே பார்க்காத. அச்சு அந்த பாரு சேர்ந்து கூட இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ரிலேட்டடா வீடியோஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டுருந்தாங்க. அடுத்து சரி ஓகேப்பா இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து டீனேஜ்ல இருக்க பசங்க போடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப கிட்ஸா இருக்க பசங்க போடுறாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ்ல போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அந்த தாத்தா வந்து என்ன சொல்றாங்க பாத்திரலாம். யாரு ஓட்டானா 26ல சந்தோஷம் விளையாடுதே. அந்த தாத்தாவும் விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இதுல சொல்றவங்க எல்லாரும் ஓட்டா மாறுமா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம மே 4 தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குண்டத்துல எல்லாரும் ரொம்ப பக்தியா வந்து அம்மனை நினைச்சிட்டு குண்டம் இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட கொடியோட அந்த குண்டை இறங்குறாங்க. இது போல சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்காக நிறைய பேர் செஞ்சாலும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல இருக்கக்கூடிய அதீத அன்பாலும் அதீத அக்கறையாலும் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்துக்காக இங்க நிறைய பேர் வந்து வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நீட்டா பார்க்க முடியுது. பெரிய ஒரு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஓப்பனா சொல்லி ஆகணும். அதே வெளிப்படுத்துற விதமா தான் இந்த வீடியோவும் அமைஞ்சிருக்கு. இப்ப டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட போட்டோ வச்சு டிவிக்கே அப்படிங்கிற ஒரு பேனரையும் அதுல எழுதி ஒவ்வொரு வீடா ஒட்டக்கூடிய விஷயங்களும் இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து நிறைய பேர் அதாவது ஏஜ்டான பர்சன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீசருக்காகவும் ட்ரெய்லருக்காகவும் அது போல வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அரசியல் டேட் என்ன, அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன, விஜய் அவர்கள் இன்னும் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க, விஜய் அவர்கள் இன்னும் பேசுறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்கக்கூடிய வகையில அரசியல் மாற்றத்தையே ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஸ்டாலின் தாத்தா நாங்க என்ன பயந்துட்டோம்னு நினைச்சீங்களா? நாங்க ராவண படம் என்னைக்குமே பின்தங்க மாட்டோம். தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங் எல்லாம் வேண்டியது இல்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை.
சரி, அல்டிமேட்டா எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு சீனை போட்டுறோம். அந்த சீனோட இந்த வீடியோ முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். இன்னும் இது போன்ற நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை நம்மளுடைய வீடியோத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா கொடுங்க. நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போது அதுக்கான ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கு. அந்த சின்ன செலிப்ரேஷன் வீடியோவும் போடுவோம். நன்றி, வணக்கம்.